ஹலோ மக்களே, நம்மளோட மகாநதி என்னப்பா பயங்கரமான ட்விஸ்ட்டுங்க. ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு பரபரப்பாக முடிச்சிருக்காங்க. வெள்ளிக்கிழமை அதுவுமா என்னம்மா ஞாயிற்றுக்கிழமை நம்ம ப்ரொமோ எதிர்பார்க்கணுமா? இன்றைக்கே ப்ரொமோ விடுவாங்களா அப்படின்னு தெரியல. இன்றைக்கே ப்ரொமோ விட சான்ஸ் நிறைய இருக்குது எனக்கு தோணுது. விஜய் கால் பண்ணி என்ன சொல்கிறாரு, ரெடியாகு அப்படிங்கிறாரு. அந்த பொண்ணு பாவம் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்குது. ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிற பொண்ணுக்கிட்ட போய் எல்லாம் பேக் பண்ணிட்டியா, நாளைக்கு நீ யாரா நானாரோ அப்படின்னு சொன்னால் எந்த பொண்ணுக்கு கோபம் வராது? பயங்கரமாக நிஜமாகவே காவேரி அவ்வளோ பொறுமை அழுகிறாங்க. யாருக்கிட்ட அவங்க சொல்ல முடியும்? நிஜமாக விஜய் 2 டைலாக் பேசினார் இல்லையா, அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எந்த மாதிரி இருக்கும் ஒரு பொண்ணுக்கு அப்படின்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட யமுனா வீட்டுக்கே வந்துட்டாங்க. வீட்டுக்கு தடப்புடலாம் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. விஜய் சத்தம் இல்லாமல் போய் காவேரியை கூப்பிட்டு போயிருந்தா பிரச்சனை கிடையாது. ஆர் நடிக்கிறாரு வெளியே வா அப்படின்னு. காவேரி வராங்க பேகை தூக்கிட்டு. விஜய் காரை ஓப்பன் பண்ணி ரெடியாக நிற்கிறாரு. இந்த பக்கம் ஃபேமிலி ஒட்டு மொத்தம் வாசலில் நிற்கிறாங்க. என்ன நடக்கும் ஒன்றும் புரியலை. காரில் ஏறி போயிடுவாங்களா இல்லை ஏறி போக மாட்டாங்களா அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய மனவலி. அவ்வளோ பெரிய மனவலி நம்ம ஆடியன்ஸுக்கு டைரக்டர் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி ட்விஸ்ட்டு ஏங்க மண்டே திங்கக்கிழமை தாங்க வரும் எபிசோடு. அதுவரை இந்த இதை எப்படி தாக்கு பிடிப்பாங்க? சண்டே ப்ரோமோலாம் யார் இப்போலாம் வெறுத்துட்டாங்க. என்ன ப்ரோமோ வருமோ தெரியல அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போலாம் நிறைய சீரியல் எந்த சீரியல் போட்டாலும் மகாநதி ப்ரோமோ போடுங்க, மகாநதி ப்ரோமோ போடுங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ பாருங்கள், யாருமே கேட்குறது கிடையாது. மகாநதி ப்ரோமோ போடுங்கன்னு யாருமே கேட்குறது கிடையாது. ஏன் அப்படின்னா வெறுத்துட்டாங்க. விஜய் கிட்ட 2 டைலாக் ஆல்ரெடி நேற்றே பேசிட்டு போயிட்டார்ல, அதோடு அவர் விட்டுருக்கலாம். விட்டாமல் காரில் இருக்கும்போது காவேரி கால் பண்ணலாம், ரெடி ஆகிட்டியா காவேரி, கிளம்பிட்டியா, சீக்கிரம் கிளம்பு, நான் வந்துட்டேன் பக்கத்தில், அந்த மாதிரி சொல்லியிருந்தா கூட பிரச்சனை கிடையாது. கிளம்பு, பூரா பேக் பண்ணிட்டியா, நாளைக்கு நீ யாரோ நானாரோ அப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்களேன். மனசுக்குள்ளே நினைக்கிறாரு, உன்னை எம்டி ஆக்கிட்டு தான் நான் வேறு வேலை பார்ப்பேன் அப்படின்னு. அதை ஓப்பனாக சொல்லாமே, ஓப்பனாக சொல்லலாமே. ஒன்றுமே சொல்லலையே. ஏன் விஜய் இப்படி பண்ணுறீங்க? நிஜமாகவே உங்கள் மேலே பயங்கர கோபம் வருது. டைலாக் நேற்று வேற கூட ஓகே, சரி ஏதோ சர்ப்ரைஸ் பண்ணுறீங்க, இன்றைக்கி தான் வரப்போதே கிளம்பு, சரி சர்ப்ரைஸ் இருக்கட்டும். ஆனால் அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் ஏன் யூஸ் பண்ணீங்க? வேண்டாமே, வேண்டாம். அந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். கிளம்பிட்டியா காவேரி, நான் வரேன், வெளியில் வா, டக்குன்னு சீக்கிரம் வா, டைம் இல்லை, அந்த மாதிரி கூட சொல்லலாம். அதை சொல்லாமல் ரொம்ப கஷ்டம். அந்த ஒரு பெரிய மேட்ரு விஜய்கிட்ட மதிப்பே போயிடுச்சு. இந்த பக்கம் ஃபேமிலி மொத்தம் 6 நடிக்கும் ஃபேமிலி மொத்தம் ரெடியாக இருக்காங்க. தாத்தா பாட்டியாக காணாம். இந்த ராகினி என்ன ரோல் ப்ளே பண்ணுறாங்க இந்த இடத்துல அப்படிங்கிறது தெரியல. அவங்களையும் காணாம். என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ தெரில. யமுனா அப்போ வந்துட்டா இங்கே அப்படின்ட்டு பின்னாடியே வருவாரோ நிவின் அப்படிங்கிறது. நேற்றுருந்து எனக்கு நிவின் மேலே பயங்கர கோபம். நிவின் தான் நல்லவர், விஜய் தான் கட்டவர் மாதிரி காட்டி யமுனா கிட்ட சொல்லவும் தான் யமுனாவுக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. அதுக்கு தலையும் புரியாமல் காலம் புரியாமல் அது ஒன்று புரட்டி போட்டு எடுத்துகிட்டு போயிடுச்சு. நிஜமாக வீட்டில் எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. என்ன ஆக ஏதாக போதா, நாளைக்கோட அக்கா வீட்டுக்கு வந்துடுவா அப்படின்னு அது ஒன்று இப்போ கிளப்பி விட்டுருக்காங்க. இப்போ விஜய் காவேரி பேக்கோட காவேரி வரப்போ அப்போ ஃபேமிலி மொத்தமாக பார்ப்பாங்க. என்ன சொல்ல போகிறாங்களோ ஒன்றும் புரியலை. ஆனால் விஜய் கிளம்பு காவேரி அப்படின்னு கூட்டிகிட்டு காரில் ஏறி ஃபேமிலியெல்லாம் வெளியே நிற்கும்போது டாட்டா காட்டிட்டு போகிறாங்களா இல்லை இறங்கி ஏதாவது ஃபைட் நடக்குதா அப்படின்னு தெரியல. காஸ்டியூம் குமரன் அதே காஸ்டியூமில் இருக்கார். ஃபைட் பண்ணாங்களே அந்த காஸ்டியூமில் இருக்கார். விஜய் வேறு காஸ்டியூமில் இருக்கார். அதனால் ஒன்றும் புரியலை. போயிட்டு எதுவும் ஃபைட் நடக்குமா, கொடைக்கானல் போயிட்டு எதுவும் ஃபைட் நடக்குமா அப்படின்னு சொல்லி தெரில. இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு, இந்த மாதிரி ஒரு பரபரப்பு, இந்த மாதிரி ஒரு இந்த வெள்ளிக்கிழமை அதுவுமா நடக்குமா அப்படின்னா மகாநதியில் மட்டும்தான் நடக்கும், வேறு எந்த சீரியலில் நடக்காது. அப்பா உண்மையாகவே அவ்வளோ எல்லாமே நொந்து போய் கமெண்ட்ஸ்லாம் பார்க்க முடியுது. மகாநதி சீரியலை நான் பார்க்குறத நிறுத்திட்டேன் அப்படிங்கிறாங்க.
ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? ரொம்ப கஷ்டம் சார். பாரி சார் எங்கே போனாருன்னு தெரில. அவரை லைன்லேயே பார்க்க முடியல. டைரக்டர் சார் ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு அவர் என்ன ஒன்றும் மூச்சை விட மாட்றாரு. ஆனால் விஜய் டைலாக் அந்த இன்னைக்கு பேசின டைலாக் ரெண்டுமே ஒன்று நல்லா இல்லை விஜய். அந்த மாதிரி டைலாக்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. காவேரி பாவம், காவேரி பொண்ணு வந்து எவ்வளோ கஷ்டத்தில் இருக்குது, அவ்வளோ மன வலியில் இருக்குது அந்த பொண்ணு. அந்த பொண்ணுக்கு நம்ம இந்த மாதிரி டைலாக்லாம் சொல்லி கஷ்டப்படுத்தலாமா? என்னமோ போங்க.